ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ விசஸ் ஆர்ஆர். இது வந்து ஆர்ஆருக்கு வந்து மிக மிக முக்கியமான மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இது ஜெயிச்சாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க, தோத்தாங்கன்னா மீதி டீமுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க கையில தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரியான மேட்ச். ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு ஜாலியா நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க பாய் அப்படின்ட்டு அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. சொல்லுங்க, என்ன டீம் சேஞ்ச் சந்தோஷமா இருப்பீங்க சொல்லுங்க. கான்பிடென்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நாங்க இன்னைக்கு என்னன்னா எங்க கேப்டன் திருப்பி உள்ள வந்துட்டார். அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அவருக்கும் நிகில் தான் நினைக்கிறேன். சொன்னார் அவரும், நானும் 100% ஃபிட் இல்ல, எனக்கும் ஒரு நிகில் இருக்கு, ஜட்டுமே 100% இன்னும் ஃபிட் இல்ல. பட் ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ன்றனால கொஞ்சம் ரெண்டு பேருமே புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க அதான் நீங்க லைன் அப்ல சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச், அப்புறம் நாண்ட்ரே பர்கர் நம்ம இதுல பேசுன மாதிரி நாண்ட்ரே பர்கர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ப்ரிவியூல பேசுன மாதிரி. லோன்டி பிரிட்டோரியஸ், ஏன்னா நீங்க அந்த ஸ்பாட்ல தான் உங்களுக்கு கேப்டன் வந்துட்டார் ரியான் பராக். ஸோ அதனால அந்த ஃபாரின் ஆப்ஷனை தூக்கிட்டு ஒரு பவுலிங் ஃபாரின் ஆப்ஷன் போயிட்டாங்க. ஸோ அது பெட்டர் தான். எய்தர் ஆடம் மில்ன் ஆர் நாண்ட்ரே பர்கர்னு பேசணும். ஸோ இவங்க பர்கர் சைடே போயிருக்காங்க. நாண்ட்ரே பர்கர் தான் ஒரு நல்ல மூவ் வேற உனக்கு. ஆடம் மில்னோட அவர் தான் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு நீங்க ஜெயிச்சப்பலாம் அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பவர் பிளேலாம் ஒரு ரன் போனாலும் விக்கெட் எடுப்பாரு. அது நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிருக்கலாம். அவர் எதுக்கு மாத்தி சுத்த விட்டீங்கன்னு தெரியல. இல்ல இவங்க எட்மயர் ஆடுற காம்பினேஷனுக்கு போய் அது கொஞ்சம் குழப்பிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நேத்துமே உனக்கு பேட்டிங்ல இருந்து போறோம்னா வச்சுக்க, அதே மாதிரி சேஞ்ச் அங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணிருந்தாங்க? ஜஸ்பிரித் பும்ரா இல்ல, ஷர்துல் தாக்கூர் உள்ள வந்துட்டாரு. பும்ரா ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் பஞ்சாப்காரனுக்கு பாவத்தை வாங்கி கொட்டிட்டானுங்க. ஆமா, எங்களுக்கு சாதகமா கொஞ்சம் வேலையை பார்த்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ பல்டான்ஸ் இதையாவது ஒழுங்கா பண்ணீங்க. அது ஆனா நீ பேட்டிங் அவங்க மும்பை வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வான்கடையில எப்பவுமே ஒரு மேட்ச் வந்து ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அந்த இது மாதிரி சேரிட்டி அந்த இது மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் இது. அது எப்பவுமே ஈவினிங் மேட்சா தான் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ஈவினிங் மேட்ச்ன்றப்போ ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தான் ஜடேஜாவை புஷ் பண்ணி ஆட வச்சாங்க ஆர்ஆருமே. அதான் நீங்க பேட்டிங் ஆர்ஆர் பேட்டிங் வைஸ் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்டே கொடுத்தாரு. ஃபியூ கேம்ஸா லாஸ்ட் 2-3 கேம்ஸா வந்து சூரியவன்ஷி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருந்தாலுமே ஜெய்ஸ்வால் அந்த ஸ்டார்ட் கொடுத்துடுறாரு. ஈவன் தோ இட்ஸ் ஸ்மால் இன்னிங்ஸா இருந்தாலுமே 27 ஆஃப் 17 நேத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் கொடுத்தாலுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு ஜெய்ஸ்வால். முன்னாடி வந்து சுத்தமா பேட்ல படாம இருந்தது நடுவுல சீசன் மிடில். இப்ப திருப்பி ஓரளவுக்கு அவர் அந்த அந்த பிளரிஷ் கொடுக்குறாரு ஸ்டார்டிங்ல. பட் ஆனா பேக் டு பேக் விக்கெட்ஸ் வேற விழுந்தது. சூரியவன்ஷியோட விக்கெட்டுமே சரி பெருசா ஒன்னும் ரன் இல்லாதப்ப எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்ஸ் போட பவர் பிளேல கொடுத்தது நல்ல மூவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பும்ரா இல்ல, ஸோ உங்களுக்கு எப்படியும் நியூ பால்ல வந்து ஒரு பவுலர் ஷாட் தான். அதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கான். ஸோ அவர் பவுலிங் போட மாட்டேன், பியூர் பேட்டர் ஆட போறன்ற மாதிரி அவர் டாஸ்லயும் சொன்னாரு. ஸோ அதனால ஹர்திக் பாண்டியாவுமே உங்களுக்கு நியூ பால் பவுலர் பவுலிங் காம்பினேஷன் இல்ல. ஸோ தீபக் சார் தான் உங்களுக்கு போட்டே ஆகணுன்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல வில்ஜாக்ஸ் கொடுத்தாங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால அவர் வேலையை கரெக்டாவும் பார்த்தார். ஒரு 6 கொடுத்தாலுமே ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த ஓவரே அதை பேக் பண்ணி சூரியவன்ஷி விக்கெட்டுமே விழுந்துச்சு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா பவர் பிளேலயே பிரஷர் போட்டாங்க ஆர்ஆர் மேல. இல்ல தீபக் சார் நம்ம சொல்லி அவன் 6 பால்கள் போட்டு 2 தடவை சூரியவன்ஷி அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ வந்துட்டு சூரியவன்ஷியோட இப்ப மேட்சப்பே வந்துருச்சு சூரியவன்ஷிக்கு ஒரு ஆளோட. அந்த மாதிரி அவர் ஆடுறதே. ஆமா, அடுத்து ரியான் பராக் வந்து அவருமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா பவர் பிளேல அவுட் ஆயிட்டாரு. தேவையில்லாத டைம்ல எனக்கு தெரிஞ்சு அல்லா கசன் ஃபார் ஓவர் தான் அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன். அந்த 2 4 என்னவோ அடிப்பாரு லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே, அதை போய் அட்டாக் பண்ண பார்த்து அவுட் ஆயிடுவாரு. சோ அது அந்த டைம்ல மேபி அவர் கொஞ்சம் கேர்ஃபுல் டிஸ்டன்ஸ் எதாவது எடுத்திருக்கலாம். பட் ஆனா அவர் அட்டாக்கிங்க்கு தான் போனாரு. சோ அவுட் ஆயிட்டாரு. சோ பவர் பிளேலயே 3 டவுன் நீங்க ஆல்மோஸ்ட். சோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு பேக் ஃபுட் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா சூரியவன்ஷியும் இல்ல ஜெய்ஸ்வாலும் இல்ல. உங்களுக்கு யூஸ்வலா இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணி இந்த சூரியவன்ஷி இல்ல, ஒரு பக்கம் ஜுரல் இருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து 3 விக்கெட்ன்றது கொஞ்சம் அதிகம் தான் பவர் பிளேல. இல்ல ஆக்சுவலா அந்த டாப் ஆர்டர் 2 பேருமே சேர்ந்து ஃபெயில் ஆன மேட்ச்ல இது ரியான் பராக் தான் 90 அடிச்சாரு. இப்ப அவருமே இவங்க 2 பேரும் ஃபெயிலு, அவருமே சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்றப்போ இன்னும் பயங்கரமா இப்ப மிடில் ஆர்டர் மேல ப்ரெஷர் வந்துச்சு. அவங்க நல்லாவே பண்ணாங்க அவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்லா ஆர்டரை மாத்தி இறக்கி விட்டாங்க. ஜடேஜாக்கு இன்ஜுரி இல்லாட்டினா ஜடேஜா தான் நம்பர் 5 இறக்கிருப்பாங்க. சோ அதுக்கு போல சனக்காவை இறக்கி விட்டாங்க. அவங்க வந்து ஹிட்டர். இவ்வளவு நாளா கத்திட்டு இருந்தேன் சனக்கா மேல ஆடுங்க, சுபம் துபே டானன் ஃபெரரா கீழே ஆடுங்கன்னு. அதை இன்னைக்கு கேட்டு ஓரளவுக்கு கேப்டன் வந்து கரெக்டா முடிவு எடுத்திருக்காரு. சனக்கா மேல வந்தாரு. சனக்கா எப்படின்னா வந்து நீங்க போன உடனே எல்லா பாலும் ஆடிங்கன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். டானவன் ஃபெரேரா அதை பண்ணுவாரு, சுபம் துபேவுமே அதை ஓரளவுக்கு பண்ணுவாரு. பட் ஆனா நீங்க சனக்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். நீங்க அவர் டைம் எடுத்து செட்டில் ஆயிட்டாருன்னா அவர் அடிக்க வேண்டிய பால் கரெக்டா கிளியர் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் நல்லா புஷ் கொடுப்பாரு. சோ அவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்க பினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அவரை இந்த முன்னாடி வரைக்கும்.
இப்ப நீங்க மேல அமைச்சீங்க ரொம்ப நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. நீங்க ஜுரல் ஓரளவுக்கு கொஞ்சம் தடவிட்டு இருந்தாரு. நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்து சனக்கா ஓவருக்கு ஒரு 6 அழகா அடிச்சிட்டு இருந்தாரு. அப்பயும் வந்து ஆமா. ஜுரலுக்கு வந்து ஒரு மேட்ச்க்கு ஒரு ரன் அவுட் பண்ணோம். அதை வந்து இன்னைக்கு சனக்கா பண்ணி விட்டாரு அவரு. நல்லா டைம் கொடுத்து ரன் அவுட் பண்ணி விட்டாரு. தம்பி போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. அதான் எப்பெல்லாம் அதுக்கப்புறம் ரிஸ்க் வந்து எடுக்கணும், அதான் ரிஸ்க் சொல்லு ரிஸ்க் எடுக்க வந்தீங்க சொல்லுங்க. இல்ல எப்பெல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமோ அந்த ரிஸ்க் கரெக்டா சனக்கா எடுத்துட்டு இருந்தாரு. ஐ திங்க் 2 ஓவர் வந்து பிரஷர் போட்ட ஒரு ஓவருக்கு அப்புறம் அந்த ஓவர் ஒரு 6 அடிச்சு உங்களுக்கு ரன் ரேட் கொஞ்சம் புஷ் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு கரெக்டா கால்குலேட்டிவா. ஜூரல் வந்து தேவையில்லாம அவரை ரன் அவுட் பண்ணி விட்டாரு. சரி ரன் அவுட் பண்ணி விட்டு அவர் ஏதாவது பெரிய இன்னிங்ஸ் ஆடினாலும் பரவாயில்ல, அவருமே வந்து அவுட் ஆயிட்டாரு. பாஷ் ஒரு நல்ல யாக்கர் போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே அவரும் அவுட் ஆயிட்டாரு. திருப்பி வந்து இல்ல இல்ல கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும்போது இல்ல நல்ல யாக்கர் போட்டாலும் நீ இப்ப ஒரு பவுலரா இருந்தா அது நீ சொல்லலாம். பேட்ஸ்மேனா இருந்தப்போ அது நீ தடுத்திருக்கணும். பட் ஓகே, அது நல்ல பவுலர் கெடி கொடுத்து போனோம், அவ்வளவுதான். அதான் இன்னொன்னு ஜடேஜா உங்களுக்கு 100% ஃபிட் இல்ல, உங்களால கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆட முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் திருப்பி சுபம் துபே இறக்கி விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஜாஃப்ரா ஆர்ச்சர் இறக்கி விட்டதும் நல்ல டிசிஷன் தான். ஏன்னா அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு 12th or 13th ஒரு விக்கெட் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் இறக்கி விட்டாங்க. ஆர்ச்சர் வந்து எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல ஒரு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆர்ச்சர் கிட்ட இருந்து பார்த்து. அவருமே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொன்னாரு இந்த மாதிரி, நான் ஐ கன்சிடர் மைசெல்ஃப் அஸ் ட்ரூ ஆல்ரவுண்டர், பட் இந்த இம்பாக்ட் சப் ரூலால வந்து எனக்கு பேட்டிங் வந்து பெருசா கிடைச்சதே இல்ல, நான் அதுக்கு பிராக்டிஸும் பண்றது இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உனக்கு இம்பாக்ட் சப் வச்சு அதான் ஆல்ரவுண்டர்னு ஒரு இனத்தையே அழிக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் அக்ஷர் பட்டேலுமே அதான் சொல்லியிருப்பாரு. இப்ப நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இது பண்றதே இல்ல, ஒன்னு பவுலிங் பண்றாங்க இல்ல பேட்டிங் பண்றாங்க, ஏதோ ஒண்ணுதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ரெண்டுமே பண்றது இல்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருமே ஒரு இடத்துல. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க, பண்ண மாட்டாங்க ரெண்டுமே. அதான் அவருக்கு இன்னைக்கு கேம் டைம் கொடுத்தாங்க, அவரு கிளீனா ப்ரூவ் பண்ணாரு. 32 or 15ன்றது அவருமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஆர்ச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியாது, ஆனா ஈஸியா கிளியர் பண்ணுவார் கிரவுண்ட. அது நேத்து நல்லா பார்க்க முடிஞ்சது நம்மளால. லைக் ஓரளவுக்கு அப்புறம் ஜடேஜா வேற வழி இல்லாம விக்கெட் விழவே 18th ஓவர் என்னவோ ஜடேஜா வந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நம்பர் வந்து 9ல ஜடேஜா அதான் நம்பர் 9ல ஜடேஜா இறக்குறீங்கன்னா எவ்வளவு லென்த்தி பேட்டிங் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தது. நம்பர் 9 வராரு ஜடேஜா. ஜடேஜா வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பினிஷ் கொடுத்தாரு. நாண்ட்ரேபர்க் ஒரு 6 வச்சாரு, அதை நான் எதிர்பார்க்கல நிஜமா. அவங்க எங்க டீமே ஆன்னு பார்த்தாங்க ஷாக்ல. அவர் இது ரியான் பரகலாம் அப்படின்னு தலையில கை வச்சு இவரெல்லாம் சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஜடேஜாவே 2 பவுண்டரி தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், 6 அடிக்கல. நாண்ட்ரேபர்க் 6 வச்சா. சோ ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் 200+ புஷ் பண்ணிட்டாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஈவன் நான் எனக்கு என்ன பாசிட்டிவ் இந்த கேம்ல இருந்து எடுத்துப்பேன்னா, யூஸ்வலா எல்லாம் சொல்லிட்டு இருந்தது வைபவ் சூரியவன்சி இல்லைன்னா ஜெய்ஸ்வால் அடிக்கணும் இல்லைன்னா ரியான் பராக் அடிக்கணும்னு. அவங்க யாருமே அடிக்காம 200+ புஷ் பண்ணது ஒரு நல்ல விஷயம், ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ அது ஒரு டெட் பவுலிங் லைனப்பா இருந்தாலுமே எமைது, பட் இருந்தாலுமே அது டே கேம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் பிச்சில், அதை வச்சு 200+ வின்னிங் ஸ்கோர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்ஐ வந்து இந்த சீசன் பெருசா நல்லா பேட்டிங்கும் ஆடல, அதனால செகண்ட் இன்னிங்ஸ் உள்ள போகும்போது இது ஒரு வின்னிங் ஸ்கோர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதான் ஈவினிங் மேட்ச்ன்றப்போ உனக்கு 200+ ஒரு பெரிய ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா அந்த ஜடேஜா வந்தோடனே ஒரு விக்கெட் நோபால்ல விக்கெட் ஆகிட்டு சர்துல் தாக்கூரும் அவரும் பண்ணதுலாம் சரியான பண்ணாது. அவங்க வந்து 2 பேரும் ஒரே டீம்ல ஆடி இருக்காங்க, முன்னாடி இந்தியா ஆடி இருக்காங்க, சிஎஸ்கே ஆடி இருக்காங்கன்றப்போ அவங்க ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிருந்தாங்க. ஜடேஜா அவுட் ஆக்கிட்டு இப்படி ஃபன் பண்ணாரு சர்துல் தாக்கூர். அதே மாதிரி அது நோ பால் ஆனதுனால அதுக்கு அடுத்து 2 4 அடிச்சுட்டு ஜடேஜா போய் அவரை வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. அதுதான் நம்ம கிரிக்கெட் வரும்போது வெறுப்பேற்றுற மாதிரி மறுபடியும் வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் வந்தோம்னா ஆஸ் யூஸ்வல் ரோஹித் சர்மா வந்து டக்கு போட்டாரு. இந்த சீசன் என்னடா டக் அவுட் ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டக்கு போட்டாரு. ஜோஃப்ரா ஆனா இன்னைக்கு எக்ஸலண்டா போட்டாரு. இன்னைக்கு ஜோஃப்ரா டே தான் நீங்க கிளீனா சொல்லணும்னா. நீங்களும் பாருங்க, எப்பெல்லாம் வந்து நம்ம ஆர்சிபி பத்தி பேசுறோம்ல, எப்பெல்லாம் புவி நல்லா போடுறாரோ அவங்க வந்து ஆர்சிபி வந்து பவுலிங் லைன் மொத்தமாவே ஓரளவுக்கு நல்லா செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரிதான் ஜோஃப்ராவும். ஜோஃப்ரா நல்லா போடாதப்போ பவுலிங் லைன் சுத்தமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகும். இந்த லாஸ்ட் கேம் நல்லா போட்டாரு, அந்த பினிஷ் பண்ணும்போது நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 3 மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவரே 15-20 ரன் கொடுத்திருந்தாரு. ஒயிட் பால் 2 போட்டாரு. சோ அந்த எக்ஸ்ட்ராஸ் ரொம்ப ஒரு மாதிரி லைனே இல்லாம போட்டுருந்தாரு. நேத்து எக்ஸலண்டா லைன் பிடிச்சாரு, விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அழகா ரோஹித் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. ஈவன் தோ ரிக்கல்டன் வந்து நீங்க அடுத்த ஒரு பர்கர் ஒரு 10 ரன் அடிச்சாலுமே திருப்பி வந்து பர்கர் கம்பேக் கொடுத்துட்டாரு உங்களுக்கு, ரிக்கல்டன் விக்கெட் எடுத்து. அதே மாதிரி இவரு நமந்தீருமே வந்து ஆர்ச்சர் கிட்ட மாட்டிட்டாரு. அதுவும் ஒரு சரியான பால், ஒரு லெக் கட்டர் ஒன்று போட்டாரு, அப்படியே ஃபுல்லா பீட்டன் ஆகி டாப் ஆஃப் தி ஸ்டெம்ஸ்ல அடிச்சது. சோ நல்ல ஷாட் கொடுத்துட்டாரு. நீங்க கேட்டீங்கன்னா பவர் பிளேல இதுக்கப்புறம் சான்ஸே இல்ல எம்ஐக்கு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்து நாங்க என்ன சும்மா விட்டுருவோம் நினைச்சீங்களா, இன்னும் இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும்
வில் ஜாக்ஸுமே வந்து வில் ஜாக்ஸ் நல்லாவே ஆடினாங்க. இல்ல சூர்யா வந்து படுத்துக்கிட்டு சிக்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு வந்து டம் டும்னு. அதான் அந்த ஓஜி சூர்யா மாதிரி ஆடினாரு நேத்து. ம். கொஞ்சம் நல்லாவே சூர்யா ஆடினாரு, வில் ஜாக்ஸுமே நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் விட முக்கியம் வந்து ஹர்திக் இன்னிங்ஸ் தான். மேபி ஹர்திக் பவுலிங் போடலாம் நல்லா பேட்டிங் ஆடுவாரோ, எனக்கு அந்த மாதிரி நேத்து ஃபீல் ஆச்சு. அதான் உனக்கு வந்து ஹர்திக் வந்து நான் பியூர் பேட்டர்னா எப்படி ஆடணுன்ற மாதிரி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு வந்து உனக்கு சுருக்குன்னு வந்து உனக்கு தெரிஞ்சு 3 பால் 10 ரன் வச்சாரு நினைக்கிறேன் ஷார்ட்ல. 3 பால் 10 ரன் 4 பால் 11 ரன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு. ஒரு ஒரு நல்ல 3 பால் ஸ்ட்ரைக்கர் 14 ரன் இருந்தாரு. வில் ஜாக்ஸ் புஞ்சா விக்கெட் எடுத்த உடனே புஞ்சா வந்து ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 6 அடிப்பாரு புஞ்சாவே. சோ அதான் நீங்க நான் தான் கேப்டன்சி வைஸ் வந்தேன்னா நான் ரியான் பராக இன்னைக்குமே ரேட் பண்றேன். நீங்க கேப்டனா வந்து சில டிஸ்டன்ஸ், அதாவது நீங்க டீம் செலக்ஷன் வைஸ்ல நிறைய டிசிஷன் தப்பா எடுக்கிறீங்க ஆர்ஆர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா. ஆனா கேப்டனா வந்து அவர் கரெக்ட் டிசிஷன்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜடேஜாக்கு 2 ஓவர் தான், ஜடேஜா அடிச்சாங்க மேலேயே. ஜடேஜாக்கு 2 ஓவருக்கு மேல போட முடியல, நிறுத்திட்டாரு. நடுவில் சனக்கா ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா வந்து சனக்காவுமே ரன் போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 5 ஓவர்ஸ் 50 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் இதுவும் எடுத்தாங்க, உங்களுக்கு பிரேக் எடுத்தாங்க. 5 ஓவருக்கு 56 ரன். 5 ஓவர்ஸ் 56ன்றது வின்னிங் ஸ்கோர் தான், அதாவது பேட்டிங் டீமுக்கான ஒரு ஸ்கோர். ஏன்னா நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹர்திக்குமே நல்லா ஆடிட்டு இருந்தாரு, சூர்யாவுமே நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ 5 ஓவர்ஸ் 56 வித் 2 வீக் ஓவர்ஸ். நீங்க என்ன சொன்னாலுமே ஜடேஜா ஓவர் 2 ஓவர் இருக்கு, அந்த டைம்ல ஒரு ஓவர் சனக்கா போட்டார். ஸோ ஜடேஜா ஓவர் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஓவர் இருக்கு, புஞ்சாவோட ஒரு ஓவர் இருக்கு. புஞ்சாவுமே ஹர்திக் பாண்டியா அந்த ஓவர்ல 2 6 அடிச்சாரு, 20 சம்திங் கொடுத்தாரு புஞ்சா. ஸோ நீங்க 2 வீக் ஓவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல மேபி அது எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்த டிசிஷனா கூட இருக்கலாம். ஏன்னா பிரேக்கு அப்புறம் அந்த 15th ஓவர் ஜோப்ரா ஆர்ச்சர் போட்டார். அவங்க தெரிஞ்சிச்சு இது கடைசி வரைக்கும் கொண்டு போனா முடிக்க முடியாது, ஜோப்ராக்கு ஒரு ஓவர் தான் இருந்தது, ரிஸ்க் எடுப்போம், இந்த விக்கெட் எடுத்தாதான் உண்டு அப்படின்னு தெரிஞ்சு ஜோப்ரா கொண்டு வந்தாங்க. ஜோப்ரா டெலிவர் பண்ணிட்டாரு ஆஸ் யூஷுவல். ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதான் அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தவங்க வந்து நல்லா போட்டு பிரிஜேஷ் ஒரு ஓவர் நல்லா போட்டு, நாண்ட்ரே பர்கர் ஒரு நல்லா போட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க அவங்க. இல்ல அந்த டைம்லயுமே 4 ஓவர்ஸ் 50 இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஜோப்ரா ஓவர் முடியும் போது. நீங்க கார்பின் பாஸ் சூர்யா இருந்தாங்க. சோ யாருக்கா ஒருத்தருக்கு பட்டா போதும், கரெக்டான டிசிஷன். திருப்பி புஞ்சாவுக்கு போனாரு அடுத்த ஓவர். இந்த மாதிரி கரெக்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்தாரு அந்த ஸ்பாட்ல. இல்ல கார்பின் பாஷ் வந்து உனக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பினிஷர் ரோல் தான் ஆடுவாரு. பினிஷிங் ஆடுறப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா அடிப்பாருன்றப்போ ஸ்பின்னர் வச்சு போட்டு பார்க்கலாம்னு ரிஸ்க் எடுத்தது ஒரு நல்ல மூவ் தான். மேபி கேம புஷ் பண்ணலாம், நீங்க இந்த ஓவர் பிரிஜேஷ் போட்டு அடுத்த ஓவர் பர்கர் போட்டு திருப்பி வேணா ஷனக்கா ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காம அட்டாக்கிங் டிசிஷனுக்கு போயிட்டாங்க. கரெக்டா ஆன்சர் போட்டாரு. அதெல்லாம் பண்ணிட்டு மட்டும் தான் பண்ணுவாரு, இவங்க பண்ண மாட்டாங்க. விக்கெட் பாண்டியாவுமே கை நம்ம இருந்தது, அவருக்கு நல்லா படவே. சோ அந்த புல் அடிக்க போய் அவுட் ஆனாரு. திருப்பி அடுத்த ஓவர் கரெக்டா ஸ்பின் எடுத்துட்டு வந்தாரு, விக்கெட் எடுத்தாரு. திருப்பி அடுத்த ஓவர் பர்கர் எடுத்துட்டு வந்தா விக்கெட் எடுத்தாரு. சோ கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறமா. அதனால இந்த கேம் வந்து ஆர்ஆர் சைட்ல வந்துருச்சு. எம்ஐக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் சீசன் தான். பட் இருந்தாலுமே லாஸ்ட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்சாங்க. எனக்கு சூர்யாவுமே ப்ராமிஸ் காமிச்சாரு, ஹர்திக்குமே நல்லா பட்டுது. இல்ல அவங்க வந்து பஞ்சாப் உள்ள போக கூடாதுன்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. மும்பை பஞ்சாப் போய் அங்க போய் அடிச்சுட்டு வந்தாங்க, தரம்சாலால போய் அடிச்சுட்டு வந்தாங்க. இங்க வந்து ஆர்ஆர் கூட வந்து தோத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பஞ்சாபுக்கு சூனிய வைக்கணுமோ எல்லாமே பண்ணாங்க அவங்க. இல்ல ஆனா பயம் காமிச்சாங்க. 5 ஓவர் 50 வித் ஹர்திக் பாண்டியா சூர்யா, கார்பின் பாஷ் உள்ள வர நிலைமையில இருக்கு. 2 வீக் ஓவர்ஸ் இருக்கும் போது அது வின் பண்ணக்கூடிய கேம் தான். அந்த டைம் ராங் டைம்ல விக்கெட் விடவே அவங்களால அதை கேப்டலைஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இந்த சீசனும் இருந்திருக்கு எம்ஐக்கு. நீங்க கரெக்டா எல்லாம் அமைஞ்சா இது கரெக்டா அமைஞ்சிருக்கும். சீசனே இல்லாதனால அவங்க ஜாலியா ஆடுவோன்ற மாதிரி பிரஷர் இல்லாம ஆனனாலதான் மேபி ஒருவேளை சூர்யாக்கு பட்டதோ என்னவோ. இதே மாதிரி இப்போ ப்ரெடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெங்கட்டும் சிரவனும் மட்டும் எம்ஐ சொன்னாங்க. நம்ம எல்லாம் வந்துட்டு ஆர்ஆர் சொல்லியிருந்தோம். நமக்கு எல்லாம் பாயிண்ட் வெங்கட் வந்து வேற வழி இல்லாம தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு எம்ஐ தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்திட்டு இருந்தாரு அவரு. அதனால ஆர்ஆர் வின் பண்ணி பிபிகேஎஸ்க்கும் கேகேஆருக்கும் சான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். இந்த சீசன் வந்து மும்பைக்கு ஒரு பேட் சீசன், மறக்க வேண்டிய சீசன். அதை மறந்துடுவாங்க அவங்களும். ஹர்திக் பாண்டியாக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கேப்டனா கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து மொத்தமா பேசும்போது பேசுவோம். இன்னொரு மேட்ச் ரிவ்யூ உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் மூசர்ஸ். நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்